நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. கோவில்பட்டியில் ஆடி திருவிழாவை பந்தக்கால் நடும் விழா. அரியலூர் அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை கட்டண உயர்வு கிடையாது. அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. சிதம்பரம் கீழத்தெரு மாரியம்மன் கோவிலில் ஆடி தீமிதி உற்சவம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வான திருவடைச்சான் உற்சவம் நேற்று இரவு நடைபெற்றது. முன்னதாக அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஆனைமலை பரப்பிக்குளம் அருகே பள்ளி வாகனத்தை வழிமறித்து சாலையில் உலா வந்த காட்டு யானை கூட்டம். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். உளுந்தூர்பேட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்து பேட்டரியில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜூலை 23 திருப்பத்தூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் வாராந்திர பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கோவிந்தராசு தலைமையில் நடைபெற்றது. அகரம் பவுண்டேஷன் சார்பில் பொருட்கள் வழங்கும் விழா. நாகப்பட்டினம் மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அந்தனப்பேட்டை பள்ளியில் அகரம் பவுண்டேஷன் மற்றும் சூர்யா நற்பணி மன்றம் சார்பில் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. ஜூலை 26 கார்கில் தின கொண்டாட்டம். கும்பாபிஷேகம் மண்டல பூஜை நிறைவு விழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே உள்ள ஒடியாண்ட அள்ளியில் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி பால தண்டாயுத பாணி கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து 48 நாட்களுக்கு மண்டல பூஜை நடைபெற்ற நிலையில் மண்டல பூஜை நிறைவு நாளான இன்று ஜூலை 23 சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள் செய்யப்பட்டன. வலங்கைமான் பகுதிக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் வருகை தந்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஆலங்குடி வலங்கைமானில் உற்சாக வரவேற்பு. ஆடி பிரம்மோற்சவம் 5ஆம் நாள். திருவண்ணாமலை 23/7/2025 அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவம் 5ஆம் நாள் காலை ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பராசக்தி அம்மன் அலங்காரத்துடன் அருள் பாலிக்கும் காட்சி. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.